சமீபத்தில் நடந்த நிகழ்வுகளை மறைப்பதற்காகவும் பெண்களிடம் ஈர்ப்பை ஏற்படுத்துவதற்காகவும் டிஜிபி அலுவலகத்தில் பொன்ராஜ் மீது தவேக தலைவர் விஜய் நேரில் புகாரளித்துள்ளதாக சீமான் விமர்சித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். தங்கச்சி சொல்லுது, எங்க வீட்டுக்காரரை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். இன்னொரு தங்கச்சி சொல்லுது, குப்பையில்றவன் ஆட்டோ ஓட்டுறவன்லாம் 2-3 பொண்டாட்டி வச்சிருக்கும் போது அவர் வச்சுக்க கூடாதான்னு சொல்லுது. இன்னொரு தங்கச்சி, நாங்க அக்காவை இருப்போம், தங்கச்சியா இருப்போம், வேணும்னா பொண்டாட்டியா கூட இருப்போம் அப்படின்னு சொல்லுது. பப்பாட்டியா கூட இருக்கு. இப்படி பேசுறது, இதை பார்க்கும்போது எல்லாருக்குமே அடுத்த தலைமுறை இவ்வளவு மோசமா வளருதா அப்படின்னு யாருக்குமே ஒரு இது வரும். அந்த வருத்தம் பொன்ராஜையாவுக்கு இருந்த மாதிரி எனக்கு இருந்தது. நியாயமா பார்த்தா உங்களுக்கு இருந்திருக்கும். அப்போ அதை பார்த்த அந்த தவேக தலைவர் என் தம்பி விஜய்க்கு இருந்திருக்கணும். இப்ப என்ன சொல்லியிருக்கணும், ஒரு அறிக்கை போட்டு இந்த மாதிரி பேசுறத நீங்க எல்லாம் குறைச்சிக்கணும், என் அன்பு தங்கைகள் அல்லது உடன் பிறந்தார்கள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கணும். அதை அவர் கண்டிக்கல. மேலும் தனது குடும்பத்தினரையும் திரையுலகைச் சேர்ந்த சிலரின் குடும்பத்தினரையும் மற்றும் விஜயின் மனைவி சங்கீதாவையும் பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தினர் இணையதளங்களில் தவறாக விமர்சித்ததை விஜய் ஏன் கண்டிக்கவில்லை என சீமான் கேள்வியும் எழுப்பியுள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.